நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அலைன்மெண்ட்ஸ் அதே மாதிரி நம்பர்ஸ் அதோட சேர்த்து இன்சர்ட் ஆப்ஷன் எடிட்டிங் ஆப்ஷன் சம்மந்தமாக சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதோட வந்து பேஜ் லே அவுட்டும் செஞ்சுக்கிறோம் பார்த்துருக்கோம். இந்த பேஜ் லே அவுட்ல நான் சொன்னேன் பிரிண்ட் பண்ண நேரத்தையில எங்களுக்கு தேவையான மாதிரி என்ன செஞ்சுக்கணும் நாங்கள் மார்ஜின் ஓரியன்டேஷன் சைஸ் எல்லாம் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிரிண்ட் டைட்டில்ஸ் ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய அந்த டைட்டில் என்ன செய்யணும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு தேவையான எல்லா பேஜ்லையும் அந்த டைட்டிலை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிற டைம்ல இந்த டைட்டிலும் சேர்ந்து என்ன செய்வாங்க பிரிண்ட் அவுட் ஆகி வரக்கூடியதா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் ஆப்ஷனை நாங்கள் எனேபிள் பண்ண சொன்னால் அதுல வந்து முதலாவது நாங்கள் நேரத்தோடைய சொன்னோம் பிரிண்டரை செலக்ட் பண்ணணும். இதுல நான் பிரிண்டர் கனெக்ட் பண்ணல, ஸோ அது எனக்கு பிரிண்டர் காட்டுது இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்கள் எந்த பிரிண்டர்ல இப்போ நீங்க நிறைய ஷாப்புக்கு போனீங்கன்னு சொன்னா 2 3 பிரிண்டர்ஸ் வச்சுப்பாங்க இல்லையா? இப்போ அந்த ஏதாவது ஒரு பிரிண்டரை செலக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு பிரிண்டர்ல ஒர்க் நடந்துட்டு அந்த பிரிண்டர்ல இன்னொரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கலாம் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி உங்க ப்ராசஸ்ல இருக்கும். ஸோ இன்னொரு பிரிண்டருக்கு நாங்கள் மாற்றணும் சொன்னா இந்த ஆப்ஷன் நீங்க நிற்கிக்குது. அதில் நாங்கள் எந்தெந்த பிரிண்டர்லாம் எங்களோட பிசியோட கனெக்ட் பண்ணிக்கிறோமோ லேப்போட கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அந்த பிரிண்டர்ஸ் எல்லாம் இங்கே காட்டும் ஷோவா. ஸோ எங்களுக்கு தேவையான பிரிண்டர் நான் செலக்ட் பண்ணிட்டு தென் இங்க அடுத்தது தந்திக்கிறாங்க பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ஸ். இப்ப ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஷீட்டை மட்டும் என்ன செய்யும் எனக்கு பிரிண்ட் பண்ணித்தான்ற ஆப்ஷன் தான் நீங்க காட்டிக்கிறாங்க. அடுத்த ஆப்ஷன் தந்திக்கிறான் பிரிண்ட் என்டையர் ஒர்க் புக். ஒர்க் புக்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப இது வந்து ஒரு ஒர்க் புக். இதுல வந்து எத்தனை ஷீட் வந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க என்ன செய்வோம் ஒரு ஒர்க் புக்னு தான் சொல்லுவோம். இப்ப இதுல வந்து 1 2 3 4 ஷீட்ஸ் இருக்குது. இந்த 4 ஷீட்டையும் சேர்த்து வந்து என்ன இது வந்து ஒரு ஒர்க் புக். ஸோ அந்த ஆப்ஷன் தான் அது. அடுத்தது பிரிண்ட் செலெக்ஷன். நாங்கள் நேற்று சொன்னோம் இல்லையா? செலக்ட் ஏரியா பிரிண்ட் ஏரியான்ற ஒரு ஆப்ஷன். நாங்கள் தேவையான காலம்ஸ் அண்ட் ரோஸ் செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ஏரியா செட் ஏரியா கொடுத்து சொன்னால் பிரிண்ட் ஆகிறதுக்கு எங்களுக்கு இது அங்கே செலக்ட் ஆகி வரும். ஓகேவா? இப்போ பொதுவாக வந்து நான் என்ன செய்வோம் பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட் எங்களுக்கு எந்த ஷீட்ல ஆக்டிவ் ஆகிக்கிறோமோ எந்த ஷீட்டை நாங்கள் வச்சுக்கிறோமோ அந்த ஷீட்டை நான் கொடுப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்கேல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் என்னது பாய்ப்பாங்கன்னு சொன்னா இப்ப நிறைய இதுல வந்து பாருங்க ஆகஸ்ட் வரைக்கும் வந்தீங்க இல்லையா? எனது வந்து அக்டோபர் வரைக்கும் நிக்குது. இப்போ ஆகஸ்ட் வரைக்குமான டீட்டெயில் மட்டும்தான் டேட்டாஸ் மட்டும்தான் அங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இப்ப எங்களுக்கு எல்லாமே ஒரே பேஜ்ல தான் தேவை கட்டாயம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு சொன்னால் நோ ஸ்கேல் ஆப்ஷன்ல நோ ஸ்கேல் ஆப்ஷன்ல ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் ஒன் பேஜ் இருக்கிற எல்லா காலமையும் ஒரு பேஜுக்கு என்ன மாத்திட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் பாருங்க இருக்கக்கூடிய அவ்வளவு வந்து எல்லா காலமையும் வந்து ஒரு செட் பண்ணி தந்துட்டு. அதே மாதிரி ரோஸ் கூடுதலாக இருந்தேன் இன்னைக்கு வந்து ரோஸ் இதோட முடியுது. இதோட ரோஸ் அப்படி கண்டினியூஸா போய் அடுத்த பேஜுக்கு வருமாகிறதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம் ஃபிட் ஆல் ரோஸ் ஆன் ஒன் பேஜ் கொடுத்துட்டு சொன்னால் இருக்கிற அவ்வளோ ரோஸ் வந்து ஒரு பேஜுக்கு மாறும். ஆனா இன்னதுல இருக்கக்கூடிய டிராபேக் சொன்னால் சம்டைம்ஸ் நம்ம எனாமஸ் டேட்டாஸை நாங்கள் இங்க இன்க்ளூட் பண்ணி டைப் பண்ணி எடுப்போமாக இருந்தால் இந்த டேட்டா சம்டைம்ஸ் வந்து என்ன செய்யும் இந்த ஆப்ஷனை பாய்க்கிற டைம்ல ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் ஒன் பேஜ் ஓ சம்டைம்ஸ் ஃபிட் ஆல் ரோஸ் ஆன் ஒன் பேஜ் நான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த டேட்டாஸ் நெருக்கி கிட்டவாகி நாங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும் சுச்சுவேஷன் வந்து வரும். ஸோ இப்படி ஒரு கொஞ்சம் டேட்டா சீக்கிர டைம்ல எங்களுக்கு இந்த இதை கொடுத்து நாங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய டேட்டா இருக்கிற டைம்ல நான் பிரிண்ட் எடுக்க போவோமா இருந்துச்சு சொன்னால் அது என்ன செய்யும் நல்லாவே ஸ்மாலாக எங்களோட டேட்டா அதெல்லாம் காட்டி தரும். நான் ஜூம் பண்ணி தான் அதை பார்க்க வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும்.
எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறதா இருந்தா இந்த ஷீட் வந்து விசிபிள் தானே எல்லாருக்கும்? ஓகேவா? இந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு ஃபண்ட் கலெக்ஷனுக்கு என்ன செய்யப்பட்டது, கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஷீட். அப்ப இந்த ஷீட்டை நாங்க பிரிண்ட் எடுப்போமா இருந்தேன்னு சொன்னா பிரிண்ட் ஆப்ஷன் போயிட்டு பிரிண்ட் எடுப்போம் அப்படி சொன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இப்ப பாருங்க, ஃபிட் ஷீட் ஆன் ஒன் பேஜ் அதுதான் கொடுத்திக்கிறோம். சரிதானே? ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் ஒன் பேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே சின்ன சின்ன எழுத்தா காட்டுது, எங்களுக்கு ஒழுங்கா பார்த்துக்கொள்ள எல்லாமே இருக்குது. சரி, அப்ப இப்படியான ஒரு சுச்சுவேஷன் வராமைக்கிறதுக்காண்டி நான் என்ன செய்யணும், டேட்டாஸ் வந்து போதுமான அளவுக்கு நாங்க அங்க செட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். அப்படி இல்லை நாங்க நிறைய டேட்டா தான் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் அதை நாங்க ஃபிட் ஆல் காலம்ஸ் ஒன் பேஜ் கொடுத்தோம்னா இப்படித்தான் வரும். அப்படி இல்லை நோ ஸ்கேலிங் கொடுப்போமா இருந்தா தனித்தனியா என்ன செய்யும் அன்னைக்கு வரும். ஓகேவா? அது வந்து அவ்வளவு எஃபிஷியண்டா இருக்காது. ஸோ அப்ப நாங்க பிரிண்ட் பண்ற டைம்ல இதையும் என்ன செஞ்சு கொள்ளணும், பார்த்து கொள்ளணும். ஓகே. இப்போ இன்னைக்கு அடுத்த விஷயம் நாங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். நான் இதுல வந்து மிஸ் பண்ணிட்டு போனது இல்லையா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொன்னதால என்னன்னா இப்ப நாங்க பொதுவா வந்து என்ன செய்வோம்னா சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படி ஒரு டேட்டாவை விளங்குறதுக்கு இந்த சார்ட்ஸ் டேபிள்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஆகிக்குது. அப்ப நான் வேர்ட்லையும் படித்தேன் இல்லையா, ஒரு டேட்டா வந்து ஒரு சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணி காட்டுறது, ஒரு பெர்சன்டேஜ். அது ஒரு பை சார்ட் வைக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சார்ட் கான் சார்ட் வைக்கலாம். அப்படின்னு சொல்லி நான் டேட்டா பாஸ் யூஸ் பண்ணி சார்ட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்றது. எப்படி ஒரு கிளாஸ்ல இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளவு மார்க்ஸ் எடுத்திக்கிறாங்க ஒரு சப்ஜெக்ட்ல அப்படின்னு சொல்லி நான் ஒரு சார்ட் யூஸ் பண்ணி காட்டு, ஒரு ஈவன் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி என்ன செய்யறதுனா டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்றது. இப்படியாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை நாங்க என்ன செய்யறது, எக்ஸல்ல பாவிக்கக்குள்ள எக்ஸல்ல பாய்க்கிற டைம் எங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. அதாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொன்னால் நாங்க எப்படி சார்ட்ஸ் அண்ட் டேபிள்ஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்ணினோமோ, டேட்டா வந்து ஆக்களுக்கு என்ன லேசா விளங்குறதுக்காக அதை ஒரு மெத்தடை நாங்கள் கிரியேட் பண்ணோமோ, அதே மாதிரி எங்களுக்கு எங்களோட செல்லுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, இது வந்து ஒரு செல். இந்த செல்லுக்கு ஒட்டோவாக கலர்ஸ் ஐக்கன்ஸ், அதே மாதிரி டேட்டா பாஸ், அதே மாதிரி இத மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் செட் பண்ணி என்ன செய்யறது, எங்களோட டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்றதுக்கான முறை தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். எப்படி நாங்க டேபிள்ஸ் சார்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்றோமோ, அதே மாதிரி எங்களோட எக்ஸல் ஷீட்ல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து என்ன செய்யறது, ஆர் ஈவன் கலர்ஸ், எங்களோட செல்லுக்கு கலர்ஸ் கொடுக்கலாம், அல்லது நாங்க வந்து அதுக்கு டேட்டா பார்ஸை கொடுக்குறது. சரிதானே? அதே மாதிரி ஐக்கன்ஸை கொடுக்குறது. இத மாதிரியான வேஸை யூஸ் பண்ணி எங்களோட செல் என்ன செய்யறது, டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்றது. இதுக்கும் நேரத்தோட நாங்க சொன்னோம் செல் ஸ்டைல்ஸ் இல்லையா, இது வந்து நாங்க என்ன செய்யறது, மெனுவலாக ஒன்னா கொடுக்குறது. இப்ப இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த கலர் தான் தேவை இந்த கலர் தான் தேவைன்னு சொன்னா இப்படி மெனுவலாக கொடுக்குறது.
ஆனா இங்க நாங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நாங்க பாவிக்கிறது என்ன கண்டிஷன் சொல்ல போறோம். சொல்லக்கூடிய கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒட்டோவாக என்ன செய்ய போகுது எங்கட செல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகேவா, இதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்ப இங்கே பாருங்க, வெஸ்ட் ப்ராக் பார்க்க சேல்ஸ் டேட்ஸ். ஓகே, டேட்டா அப்ப இப்படியான ஒரு டேட்டா ஒன்று தந்திக்கிறான், ஒரு சேல்ஸ் டேட்டா ஒன்று தந்திக்கிறான். ஒவ்வொருத்தருடைய பேரும் தந்து அவரு ஒவ்வொரு மந்த்லயும் எவ்வளவு சேல் பண்ணிக்கிறாரு என்றது சம்பந்தமான ஒரு டேட்டா. இதுல எங்களுக்கு எப்படியான ஒரு கண்டிஷன் சொல்லலாம்? கண்டிஷன் சொன்னா நினைப்பேன் தானே இல்லையா? இப்ப கண்டிஷன் சொல்ல போறோம், இது மேல 3000 விட குறைய இருக்கிற எல்லாரையும் எனக்கு ரெட் கலர்ல காட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். ஓகேவா, இப்ப இதுல பாருங்க 3000 குறையா இருக்கிறாங்க, இவரு ஹைலைட் ஆகுவாரு, இவர் ஹைலைட் ஆகுவாரு. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, ரெட் கலர்ல மாறுவாங்க. அப்ப இது வந்து நான் என்ன செய்யறது, செல் ஸ்டைலுக்கு போயிட்டு இவருக்கு 3000 குறைக்கிறாரு, இவர் 3000 குறையிருக்கிறான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் பேட் அப்படி கொடுக்குறது. அப்படி இல்லாம நான் என்ன செய்ய போறோம், முழுக்க இந்த செல் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கண்டிஷன் சொல்ல போறோம். இந்த அமௌண்ட்டுக்கு குறைய இருக்கிற எல்லாரையும், இல்லாட்டி இந்த அமௌண்ட்டுக்கு கூட இருக்கிற எல்லாரையும் இந்த கலர்ல காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணதுக்கு முன்னால நான் என்ன செய்ய போறோம், எங்களுக்கு தேவையான டேட்டாவை என்ன செய்வோம், முதலாவது செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டோம். தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போறோம். போயிட்டு இதுல பாருங்க எனக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் தந்திக்கிறான். ஹைலைட் செல் ரூல்ஸ், ஹைலைட் செல் ரூல்ஸ் முதலாவது, டாப் ஓ பாட்டம் ரூல்ஸ். ஓகேவா, அடுத்தது டேட்டா பார்ஸ், கலர் ஐக்கன் செட்ஸ் தனித்தனியான செஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் தந்தீங்க, ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளேயும் போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் எங்களுக்கு வேரியஸான டைப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தந்திக்கிறாங்க. இப்ப முதலாவது ஆப்ஷன்ல நான் பார்ப்போம், உங்களோட பார்க்கக்குள்ள முதலாவது சொல்றாங்க ஹைலைட் செல் ரூல்ஸ். அதுல வந்து எங்களுக்கு கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு, டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் டேட்டா ஆக்கரிங், டூப்ளிகேட் வேல்யூஸ்னு சொல்லி சில ஃபீச்சர்ஸ் தந்திக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் இல்லையா, கிரேட்டர் தென் சொன்னால் ஒன்றைக்கான பெருசு, லெஸ் தென் சொன்னா உனக்கான சிக்ஸ், பிட்வீன் சொன்னா என்ன ரெண்டுக்கும் இடையில. எக்ஸாம்பிளுக்கு 2000 and 5000 இடைப்பட்டவங்க, ஆர் ஈவன் 25 to 30 இந்த ஏஜுக்குள்ள இடைப்பட்டவர். ஓகே, தென் ஈக்குவல் டு என்ன ஒன்றுக்கு சமனா. இப்ப 25 வயசுக்கு உட்பட்ட 25 வயசு ஆக்கள் எல்லாம் எனக்கு ஹைலைட் பண்ணித்தா, இல்லாட்டி மந்த்லி 1 lakhs சேலரி எடுக்கக்கூடியவங்க, ரெவன்யூ எடுக்கக்கூடியவங்க எனக்கு ஹைலைட் பண்ணித்தான்னு சொன்னது ஈக்குவல் டு. ஓகேவா, அடுத்த டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் என்ன, ஒரு டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்றேன். இங்கே பாருங்க சேல்ஸ் பேஜ் இப்ப இதுக்குள்ள ஒருத்தரை தேடணும், அவரோட பேர் எங்க இருக்குது, அவரை ஹைலைட் பண்ணு அப்படின்னு சொல்றதா இருந்தா டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் இந்த கண்டிஷனை கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவரோட பேரை கொடுக்குறோம். அவரோட பேர் என்ன செய்யுது, சேல்ஸ் பேர்சன்ல இருப்பாரா இருந்தால் அந்த கொலமா அந்த செல்ல வந்து எங்களுக்கு நான் கொடுக்குற கலர்ல ஹைலைட் பண்ணி தரும். ஓகேவா, அடுத்த டேட்டா ஆக்கரி, டேட் சாரி டேட் ஆக்கரி, அதாவது நாங்க ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்து இப்போ இந்த டேட்ல நடந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றமா இருந்தா அந்த டேட்டை கொடுப்போமா இருந்தால் அந்த டேட் என்ன செய்யும், அந்த டேட்டுக்குரிய டேட்டாவை எங்களுக்கு எடுத்து தரும். அடுத்த டூப்ளிகேட் வேல்யூஸ், டூப்ளிகேட் வேல்யூஸ்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எங்களுக்கு ஹைலைட் பண்ணித்தா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, முதலாவது பாருங்க கிரேட்டர் தென். இப்ப நாங்க எக்ஸாம்பிளுக்கு $5000 மேல செல் பண்ணினவங்க எல்லாரையும் ஹைலைட் பண்ணு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா, கிரேட்டர் தென் கொடுத்துட்டோம். பாருங்க முதலாவது என்ன செய்யணும், எங்களுக்கு நாங்க எதுல அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போறோமோ அந்த டேட்டாவத்தையும் முழுக்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு தென் எங்களுக்கு எந்த மாதிரியான கண்டிஷன் நாங்க அப்ளை பண்ண போறோமோ அந்த கண்டிஷனை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணு சொன்னா எங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இதுல எங்களுக்கு நார்மலா இன்னைக்கு என்ன எவ்வளோத்த நாங்க கொடுக்க போறோமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துன்னு சொன்னா எங்களுக்கு அந்த என்ன செய்யும், அந்த கலர்ல ஹைலைட் ஆகி வரும். இப்போ நாங்க எக்ஸாம்பிள் சொன்ன வந்து 5000. ஓகேவா, 5000க்கு கிரேட்டர் தென் 5000க்கு மேல இருக்கிற எல்லாரும். ஓகேவா, ஈவன் 5000 வரும், 5000க்கு மேல இருக்கிறவங்களும் வருவான். ஓகே, ஓகே இப்ப இதுல பாருங்க வித் இன்னைக்கு காட்டிக்கிறேன் லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட். லைட் ரெட்ல ஹைலைட் ஆகிருக்கணும், அந்த பாக்ஸ் அவ்வளவுமே செல்ஸ் அவ்வளவுமே லைட் ரெட்ல ஹைலைட் ஆகிருக்கணும், ஃபில் பண்ணி பட்டிக்கணும். வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் வந்து டார்க் ரெட் ஆயிக்கணும். அப்ப அப்படித்தானே இருக்குது பாருங்க, செல்ஸ் எல்லாம் வந்து லைட் ரெட்லயும் பிங்க்குக்கு வாசி ஆயிக்குது,
அதே மாதிரி டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா டார்க் ரெட்ல இருக்குது. இந்த கலர் மட்டும் தான் வைக்கணும் காட்டா இவ்வளோ கலர்னு தந்திக்கிறேன். அதே மாதிரி கஸ்டம் ஃபார்மட் எங்களுக்கு தேவையான ஃபார்மட் அடிப்படையில என்ன செஞ்சுக்கலாம், நான் கொடுக்கலாம். அதில் பாருங்க எல்லோ ஃபீல்க்கு தந்திக்கிறான். ஓகேவா? அடுத்தது கிரீன் ஃபீல் தந்திக்கிறான். லைட் ரெட் ஃபீல் தந்திக்கிறான். அடுத்தது ரெட் டெக்ஸ்ட்டை மட்டும் ரெட் ஆகி. அடுத்தது ரெட் பார்டர் ரெட் ஆகி. அதை நாங்கள் என்ன செய்வோம், 5000க்கு மேலே எடுத்தா கிரீன் ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? கிரீன் ஃபில் வித் டார்க் கிரீன் டெக்ஸ்ட். ஓகேவா? அப்ப இது பாருங்க, நாங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு குளமா வந்து பார்த்து என்ன செய்யுது, 5000க்கு கூட யார் இருக்கிறாங்கன்னு தேட வேண்டிய அவசியம் வந்து இல்லை. எங்களுக்கு தேவையான டேட்டாவை நாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த டேட்டாக்குரிய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஹைலைட்ஸ் ஹைலைட்ஸ் செல் ரூல்ஸ்ல எங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவைப்படுது, கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா பிட்வீனா, எதை நாங்கள் செலக்ட் பண்ண போறோமோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு என்ன செய்வோம், நாங்கள் எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை கொடுப்போம். தென் எங்களுக்கு இதுக்குரிய கலர்ஸை செலக்ட் பண்ணி கொள்வோம். ஓகேவா? தென் அடுத்து நான் என்ன செய்ய போறோம்னா லெஸ் தென் அதே டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன செய்ய போறேன், லெஸ் தென் கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? இதுல லெஸ் தென் கொடுப்போம்னாங்க ஒரு 600. ஓகேவா? 600ல இருக்கிறவங்க. ஓகே, லைட் ரெட் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட். ஓகேவா? இதுல ஹைலைட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லு. இப்போ பார்த்தேன்னு சொன்னாங்க டேட்டால ரெண்டே ரெண்டு செல் தான் வந்து 600 விட குறைய இருக்கிறாரு. ஓகேவா? ஓகே, அடுத்து அடுத்து நான் கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். பிட்வீன் பிட்வீன்ல கொடுத்த பாருங்க, இப்ப ரெண்டு ஆப்ஷன் தந்தி. பிட்வீன் சொன்னா ரெண்டுக்கு மத்தியில தானே, இதுக்கும் இடையில இருக்கக்கூடியவங்களாம் ஹைலைட் பண்ணித்தான்னு சொல்ல போறோம். இப்ப நான் சொல்லுவோம், ஒன்று 2000க்கும் 1000 and 2000 இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்கள எல்லோ எல்லோ ஃபீல் எல்லோ கலர்ல ஃபில் பண்ண சொல்லி. ஓகேவா? பாருங்க, அப்ப இதுல 2000 to 1000 to 2000 நிற்கிறவங்க எல்லாருமே எல்லோ கலர்ல ஃபில் ஆகிப்பாங்க. பாருங்க, இது வந்து 1000 இல்லையா, ₹1000, $1000. அதே மாதிரி இவர் $1000. ஓகேவா? 2014 $14. இது வந்து 2000 விட கூட இல்லையா, நாங்க 2000 வரைக்கும் தான் கொடுத்தோம். அதனால என்ன செய்யலைங்க, இன்னைக்கு 2000 விட கூட இருக்கிறவங்க ஹைலைட் ஆகல. 2000 அதுக்கு லெஸ் ஆனவங்க தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, 1000 வரைக்கும் நிற்கிறவங்க தான் ஹைலைட் ஆகி இருக்கிறாங்க. அப்ப இதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்ப இது வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்ப நாங்க இவன் ஒரு டீச்சர் ஆகி நினைச்சோம், ஒரு டீச்சரா இருந்த ஒரு கிளாஸ்ல ஒரு டியூஷன் ஆகிக்கலாம் அல்லது ஸ்கூல்ல ஆகிக்கலாம். எங்களுக்கு லேசாக என்ன செய்யலாம், எங்களோட ஒர்க்கை செஞ்சு கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸ்ட மார்க்ஸ் எல்லாம் ஒரு ஷீட்ல பதிஞ்சிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு லோ மார்க்ஸ் எடுத்திக்கிறாங்க, லெஸ் தென் யார் எடுத்திக்கிறாங்க, யாரு கிரேட்டர் தென் எடுத்திக்கிறாங்க, யாரு ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்திக்கிறாங்க, டாப் 10 யார் எடுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இதுல எங்களுக்கு கண்டிஷன் தந்திக்கிறோம், டாப் டென் ஐட்டம்ஸ். அப்ப நாங்க மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 100 மார்க்ஸை கொடுத்துட்டு அதுல பார்த்து எத்தனை பேர் டாப் 10 எடுத்துக்கிறாங்க, 100லையும் நாங்க பார்த்துட்டு அதுலயே ஒவ்வொருத்தர் 100 பேரோட மார்க்ஸையும் தனியா பார்த்து 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 பதிஞ்சு எடுக்கிறோம்னு சொன்னா அதுல வேஸ்ட் ஆஃப் டைம் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும். ஸோ என்ன செய்யலாம், எங்களுக்கு டாப் 10 அந்த குளம் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு செல் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணா டாப் 10 கொடுத்தோம்னு சொன்னால் டாப் 10 அவ்வளோவும் எங்களுக்கு செலக்ட் ஆகி வரும். ஓகேவா? அதே மாதிரி பாட்டம் 10 ஐட்டம்ஸ் ஆக லோ மார்க்ஸ் 10 யாரு எடுத்திக்கிற 10 பேருடைய லோ மார்க்ஸ் அதையும் என்ன செஞ்சுக்கலாம், எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா? எபோவ் அவரேஜ் பிலோ இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ஷீட் அனுப்புறேன். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, ரோவா வந்து மார்க்ஸ் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு இமேஜினரியா, ஓகேவா, நீங்க டைப் பண்ணி ஒரு கிளாஸ் ஒரு டீச்சர் ஆகிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு ஒரு 20 ஒரு 30 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல மார்க்ஸ் டைப் பண்ணி என்ன செய்யுங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு கண்டிஷனை அப்ளை பண்ணி பாருங்க. டாப் 10 சரியா? அதே மாதிரி பெர்சன்டேஜ் இந்த கண்டிஷன் கொடுத்தேன்னு ரெண்டாவது இருக்கிற கண்டிஷன் கொடுத்தேன்டா மொத்த இதையும் வந்து என்ன செய்யும், நான் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் அனலைஸ் பண்ணி அதுல வந்து 10 வீதத்துக்கும்
அதிகமான டாப் 10 இருக்கக்கூடியவங்களை வந்து எங்களுக்கு அனலைஸ் பண்ணி தரும். அப்ப ஒவ்வொரு இதா என்ன செய்யுங்க, நீங்க டைம் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்து வந்து டேட்டா பாஸ். இப்ப டேட்டா பாஸ்ல பாருங்க, டேட்டா பாஸ் கொடுத்தோன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம், இப்ப அந்த உள்ளுக்கு கேட்கிற வெளிவுக்கு ஏத்த மாதிரி. ஓகேவா? உள்ளுக்கு கேட்கிற வெளிவுக்கு ஏத்த மாதிரி அந்த டேட்டா பார்ட்ட சைஸ் கூடி குறையும். சரிதானே? பாருங்க, இப்ப நாங்க வந்து கிரீன் கலர்ல கொடு ப்ளூ கலர்ல கொடுத்திக்கிறோம். கிரீன் இருக்குது, ரெட் இருக்குது. அப்படி என்ன செஞ்சீங்க, சம் கலர்ஸ் தந்திக்கிறாங்க. இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி எங்களோட ஒர்க் என்ன செஞ்சு பார்க்கறது அட்ராக்டிவா ஃபர்ஸ்ட் ஆக்கி கொள்ளலாம். அடுத்தது கலர் ஸ்கேல்ஸ். ஓகேவா? இது நீங்க சம்டைம்ஸ் அந்த டாலர் சேஞ்சஸ், அந்த மணி கரன்சி சேஞ்சஸ்ல பார்த்துட்டீங்க. கோடி குறைய போல ஒட்டோவா என்ன செய்யும், டாலர் வந்து ஒரு ரேஞ்சுக்கு போகல, ரேட்டுக்கு போகல, ஒட்டோவா கிரீன் ஆகும், திருப்பி ரெட்டா. கிரிப்டோ கரன்சி இல்லாம இது நடக்கும் இல்லையா? கிரிப்டோல அந்த அனலைஸ் பண்ணக்குள்ள சம் அந்த ரேஞ்சை கூட கூடிட்டு போகல கிரீன் ஆகும், ஒட்டோவா ரெட் ஆகும். அப்ப இதான் வந்து என்ன, கலர் ஸ்கேல்ஸ். அதே மாதிரி ஐக்கன்ஸ். இந்த இது கண்டிப்பீங்க, பேங்க்ஸ்ல போயிருக்கீங்கன்னு சொன்னா, பெரிய இடத்துல பெரிய பேங்க்ஸ்ல எல்லாம் இப்படியான ஐக்கன்ஸ் வச்சுப்பாங்க. சரிதானே? அதே மாதிரி ஏர்போர்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னாலும் சம்டைம்ஸ் இந்த டிபார்ச்சர் அரைவலுக்கு இந்த மாதிரியான சைன்ஸ் வச்சுப்பாங்க. அதாவது டிக்ரீஸ் ஆகுறது, இன்க்ரீஸ் ஆகுறது. அந்த கோல்டு என்ன பெறுமதி வந்து டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக என்ன செய்வாங்க, இப்படி ரெட் கிரீன் அப்படின்னு சொல்லி இந்த கலர்ல எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், கண்டிஷனை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இதான் வந்து என்ன, கண்டிஷனல் ஃபார்மட்டிங் சம்பந்தமான பேசிக்கான விஷயம். அப்ப இதை வச்சு நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவையான மாதிரி டேட்டாஸ் இன்புட் பண்ணி ஒவ்வொரு ரூல்ஸ் என்ன செய்யுங்க, கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆயிக்கும். சரிதானே? நீங்க ஒரு ஈவன் ஒரு அக்கௌண்ட் வேலைக்கு போறதா இருந்தாலும், ஒரு கடையில நீங்க கெஷியர்ல இருக்கிறதா இருந்தாலும், உங்களுக்கு என்ன செஞ்சீங்க, உங்களோட ஒர்க்கை வந்து லேசாக்கி கொள்றதுக்காக இப்படியான ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணி என்ன செஞ்சு கொள்ளலாம், உங்களோட ஒர்க்கை ஈஸியாக்கி யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? அடுத்தது வந்து இன்சர்ட். இன்சர்ட்ல வந்து பிவாட் டேபிள். ஓகே. அடுத்து வந்து நாங்க மிஸ் பண்ணது வந்து பிவாட் டேபிள். ஓகேவா? பிவாட் டேபிள் அப்படின்னு சொன்னால் ஈஸியா சொல்வதாக இருந்தால், எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகேவா? எங்கள்கிட்ட வந்து ஒரு எனாமஸ் டேட்டா, செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஆஹ் அதுல வந்து நாங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு சமரி பண்ணி எடுத்துக்கொள்ளணும், ஃபில்டர் பண்ணி சில டேட்டாஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்படியான தேவைப்படுற டைம்ல இந்த பிவாட் டேபிள் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இப்ப சேல்ஸ் பேஸ் பர்சன், ரீஜன், அக்கவுண்ட், ஆர்டர் அமௌண்ட், மந்த் இப்படின்னு சொல்லி எங்களுக்கு சில டேட்டாஸ் சந்திக்கிறான். இந்த சேல் பர்சன் இவ ஆல்பர்ட் கெத்தி என்கிறவர், ஆல்பர்ட்சன் ஆல்பர்ட்சன் ஓகே, கெத்தி என்கிறவர் ஈஸ்ட் ரீஜன்ல எவ்வளவு செல் பண்ணிக்கிறாரு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இவ்வளவுத்துல வந்து இந்த சேல்ஸ் பர்சன் ஆல்பர்ட்சன் கேத்திங்கிறவர் எவ்வளவு சேல் பண்ணிக்கிறாரு என்ன செய்யறது, சம்மரி பண்ணி எடுத்துக்கள். இப்ப நாங்க என்ன செய்யலாம், இன்னைக்கு வந்து இருந்துட்டு
$925, $875, $500, $350 அப்படின்னு சொல்லி தனியா ஒரு காப்பி ஒன்று எடுத்து அவர் அவன்ட எழுதி இந்த நபர் வந்து இந்த மாசத்துல இவ்வளவு வித்திக்கிறாரு இவ்வளவு வித்திக்கிறான்னு கூட்டி கழிச்சு பார்த்துட்டு கேளா இல்லையா? அப்ப ஸ்ப்ரெட்ஷீட் வந்ததுக்குரிய முக்கிய நோக்கம் வந்து எங்களோட கல்குலேஷன் வேலைகளை வந்து ஈஸ் பண்றதுக்காக வேண்டிதான். ஸோ நாங்கள் இந்த பிவோட் டேபிள் யூஸ் பண்ணுவோமா இருந்தா எங்களுக்கு ஒன்ஸ் நாங்கள் அந்த பிவோட் டேபிள் யூஸ் பண்ணோம்னு எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தரையும் வந்து தனியா எவ்வளவு வித்திக்கிறாரு, இந்த மாசத்துல எவ்வளவு செல் நடந்திக்குது, எந்த அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு செல் பட்டிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை சமரைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த பிவோட் டேபிள் யூஸ் பண்ணதுக்கான நோக்கம் நீங்க இங்க மட்டும்தான் அப்ளை பண்ணது இல்லை, நீங்க வந்து ஆல் வேரியஸ் பிளேசஸ்ல என்ன செஞ்சுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன செஞ்சுக்கிறோம், இந்த இதை எடுத்துக்கிறோம் ஒரு செல் நடந்த இடத்த. அப்ப எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம்னா இத மாதிரியாக வரக்கூடிய இடத்துல நான் ஒரு கொள்ளணுமாக இருந்தால் சமரைஸ் பண்ணணுமாக இருந்தால் சொன்னால் அந்த டேட்டாஸ் அவ்வளோத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு பிவோட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், தனித்தனியாக நாங்கள் அதுக்குரிய வெல்யூஸை அடையாளம் கண்டு கொள்ளலாம். இப்ப இதான் வந்து பிவோட் டேபிளுக்குரிய நோக்கம். ஓகே, இப்ப நாம பிவோட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன செய்யணும்னால் முதலாவதாக எங்களோட ஹெடர் சாரி டைட்டில் செல்லையும் சேர்த்து நாங்கள் தேவையான டேட்டாவில் செலக்ட் பண்ணிக்கொள்ளும். டைட்டில் செல்ஸ் இல்லாட்டி என்ன செய்யலாம், எங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம் இல்லையா, சேல்ஸ் பேர்சன், ரீஜன், அக்கௌண்ட், ஆர்டர் அமௌண்ட், மந்த். நம்ம முழு டேட்டாவே செய்யும் டைட்டில் செல்லோட சேர்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு பிவோட் டேபிள் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பனா இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இப்ப ஈக்கிற அந்த டேபிள் ஒன்னு அப்படியே என்ன செஞ்சிருங்க, நீங்க அதை அப்படியே வச்சிருங்க, மாத்தலாம். அப்படியே என்ன செய்யலாம்டா உங்களுக்கு கொடுத்துட்டு கீழே அடுத்த ஆப்ஷன் கேட்டிக்கிறாங்க நியூ ஒர்க் ஷீட். ஒரு புது ஒர்க் ஷீட்டை ஓப்பன் பண்ணவா, இன்னைக்கு வந்து இன்னொரு ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணவான்னு கேட்டி, இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட், இல்லாட்டி உங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு ஒர்க் ஷீட்டுக்கு அதில் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு கொடுத்தேன்னு சொன்னா எக்ஸிஸ்டிங் கொடுத்தோன்னு சொன்னா லொகேஷன் கேட்கும், எந்த இடத்துல நாங்கள் நேரத்தோட அந்த ஒர்க் ஷீட் செஞ்சு வச்சுக்கிறோமோ அங்கே கொடுக்கோம் நாங்கள். அவர் இவன் எங்களுக்கு என்ன செய்யலாம், நியூ ஒர்க் ஷீட் கொடுத்தா இதுக்குள்ளே என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு நியூ ஒர்க் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நாங்கள் என்ன செஞ்சிடும் இதை செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு நியூ ஒர்க் ஷீட் ஆப்ஷன் அப்படியே இருக்கும், நாங்கள் ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் எங்களுக்கு புது ஷீட்ல நியூ ஷீட் ஒர்க் ஷீட்ல எங்களுக்கு பிவோட் டேபிள் ஓப்பன் ஆகும். பாருங்க, எங்களுக்கு வந்து பிவோட் டேபிள் என்ன செஞ்சிக்கும், கிரியேட் ஆகிக்கும். இப்போ நாங்க இப்படித்தான் வெறும் ரஃபா தான் என்ன செய்யும், பிவோட் டேபிள் ஈக்கும். நாங்க தான் வந்து எங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எட் பண்ணி இப்ப சமரி பண்ணி எடுக்க வேண்டியது எங்களுக்கு தானே தெரியும். அவர் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் வந்து எங்களுக்கு வந்து பிவோட் டேபிளை மட்டும்தான் கிரியேட் பண்ணி தருவார். எங்களுக்கு தேவையான டேட்டாஸ் இன்புட் பண்றது அல்லது அதை நீக்கு ரிமூவ் பண்றதுங்கிறது எங்களை பொறுத்தது. சரியா? அப்ப சோ எங்களுக்கு தேவையான டேட்டாஸ் என்ன செஞ்சுக்கணும், நாங்கள் இது டிக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், இல்லாது ட்ரெக் அண்ட் ட்ராப் பண்ணி இப்படி இழுத்து ட்ரெக் ட்ராப் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? அப்போ நான் என்ன செய்வேன் சொன்னா சேல்ஸ் பர்சன் என்றதை கிளிக் பண்ணுவோம். தென் ஆர்டர் அமௌண்ட். ஓகேவா? இப்போ நான் எங்களுக்கு சமரி பண்ண வேணும், சேல்ஸ் பேர்சன் ஒவ்வொரு பேர்சனும் வந்து என்ன செஞ்சிக்கிறாரு, ஆர்டர் அமௌண்ட் எவ்வளோ வித்திக்கிறாரு என்ற டீட்டெயில் எங்களுக்கு வேணும். இதுதான் எங்களுக்கு சமரி. எங்களுக்கு தேவையான சமரி என்ன, ஒவ்வொரு சேல்ஸ் பேர்சனும் அவரோட ஆர்டர் அமௌண்ட் மொத்தமாக எவ்வளவு வித்திக்கிறாருங்கிறது அந்த இன்னைக்கு நாங்க ரீஜன் எந்த ரீஜன்ல வித்தாரு, எந்த அக்கௌண்ட்ல இருந்து வித்தாரு, எந்த மாசத்துல வித்தாருன்றது எங்களுக்கு தேவையில்லை. சம்டைம்ஸ் தேவையாக இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், அதை செக் பண்ணி ஹெட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? இந்த மாசத்துல இவ்வளவு வித்தாரு, இதோட டோட்டல் இவ்வளோன்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க சொல்றது வந்து சேல்ஸ் பர்சன் ஒவ்வொருத்தரோட பேரும் தென் அவங்களோட ஆர்டர் அமௌண்ட் எவ்வளவு அவங்க வித்திக்கிறாங்க ஆர்டர் எடுத்து. ஓகே பாருங்க, பாருங்க எங்களுக்கு என்ன செய்யலாம், சேல்ஸ் பர்சன் எப்படி தூக்கி இங்க போட்டது வேல்யூஸ் ஆர்டர் அமௌண்ட் அப்படிய வேல்யூ வந்து என்ன சம் ஆஃப் ஆர்டர். Excuse me, sir. ஹலோ
சொல்லுங்க. நாங்க வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன சரி என்கிட்ட அப்படி என்ன சரி பண்ணுமா சார்? இல்லை, நாங்க செக் பண்ணி நான் ஆட்டோ வாங்க எடுத்துக்கொள்ளு. இப்ப பாருங்க, வெறும் பிவோட் டேபிள்னு ஒரு பாக்ஸ் மட்டும் வந்திக்குது. ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே இணைஞ்சிட்டு அவருக்குரிய டேட்டா அவ்வளோ இங்க வந்துட்டு, தென் ஆர்டர் அமௌண்ட்டை கிளிக் பண்ணோடனே டிக் பண்றோம், அவருக்குரிய டேட்டா தாங்க நீங்க அப்பியர் ஆயிட்டு. டிக் பண்ணா மட்டும் போதும். ஒரு இவன் என்ன செய்யலாம், எங்களுக்கு இப்படி தூக்கி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினாலே என்ன செஞ்சிடும், அவருக்குரிய டேட்டா அங்கே அப்பியர் ஆகி என்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, பிவோட் டேபிள் சம்மந்தமா. அப்போ இது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். சமரி பண்ணி எடுக்கிறது, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, சமரி பண்ணி எடுக்கிறது. எக்ஸல்ல வந்து முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் இன்னைக்கு அந்த ஃபில்டர்ஸ் பண்றது, ஷார்ட் பண்றது. ஷார்ட் பை ஏ டு ஜெட், ஜெட் டு ஏன்னு சொல்லி, சரிதானே? அத மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து பிவோட் டேபிள். எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ், பெரிய ஒரு டீட்டெயில், இது இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் நிற்குது எங்கள்கிட்ட. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு காரண உதாரணம் இல்லையா? இந்த மாதிரி பெரிய ஒரு கம்பெனிக்கு போனோம்னு சொன்னால், அந்த கம்பெனி வந்து இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு மஞ்சி கம்பெனி இல்லாட்டி என்கர், அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட சேல்ஸ் ரீஜன் தனித்தனி, ஒவ்வொரு ரீஜன் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு, வெஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு, அதே மாதிரி சென்ட்ரல் ப்ராவின்ஸுக்கு சொல்லி தனித்தனியா ரீஜன் கொடுத்து எவ்வளோ சேல்ஸ் நடக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து என்ன கவனிச்சுட்டிப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான டைம்ல ஒரு மேனேஜர் வந்து, ஒரு ரீஜனுக்குரிய மேனேஜர் வந்து இந்த ரீஜன்ல எவ்வளோ சேல் ஆகிக்குன்னு சொல்றேன்னு சொன்னா என்ன செய்யலாமா இருக்கு, இந்த பியூர் டேபிள் யூஸ் பண்ணி அந்த செல் எவ்வளோ நடந்திக்குது, அவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குதா டிக்ரீஸ் ஆகிக்குதா, போன மந்த்தை விட கூடிக்குதா குறைக்குதான்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு லேசான ஒரு ஃபீச்சர் தான் வந்து பியூர் டேபிள். ஓகே, இது வந்து பியூர் டேபிள் சம்பந்தமான ஒரு பேசிக். ஓகேவா? இதுல வந்து எங்களுக்கு ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள் இருக்குது. இது வந்து அட்வான்ஸ் இதை மாதிரி தான் இருந்தாலும், அட்வான்ஸா போற டைம்ல தான் இது தேவைப்படும். பிவோட் டேபிள் இப்பைக்கு வந்து பேசிக்கான விஷயங்கள்ல படிக்கிற டைம்ல பிவோட் டேபிள்ல மட்டும் என்ன செஞ்சுதான் ஆஹ் அது போதும். ஓகேவா? அடுத்த வந்து இது நாங்க கிரியேட் பண்ணின டேபிள் இல்லையா? திருப்பி இதே இது எடுக்கணும் சார், நாங்க வெளியில ஒரு இடத்துல பிளாங்கான ஒரு இடத்துல கிளிக் பண்ணு சொன்னால் என்ன செஞ்சிடும், எங்களுக்கு நான் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டேபிள் பாக்ஸ் போயிட்டுரும். திருப்பி நாங்கள் அதே எடுக்கணும் சொன்னா அந்த பிவோட் டேபிள்ல கிளிக் பண்ணா ஒன்ஸ் என்ன செஞ்சது, பிவோட் டேபிள் ஃபீல்ட்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வரலாம் என்னன்னா, சம்டைம்ஸ் நாங்க இவரை கிரியேட் பண்ணி எடுத்திக்கிறோம். யார்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கிறோம், sorry, இவர்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? இவர்ல சம்டைம்ஸ் சில சேஞ்சஸ் வரலாம். இப்போ ஆர்டர் அமௌண்ட் இங்க நீ 925 டிக்குது, இவரை வந்து ஓகே, இங்க நீ 925 நீ ஜான்வரியில வந்து 925ங்கிறது செல்ல இவ்வளோ வித்திக்கிற டாலர்ஸ். இப்ப சொல்றாங்க வந்து 925 ஒரு $1000. ஓகேவா? அப்ப இங்க நீங்க என்ன செய்யணும், நாங்க மாத்தோம் 925 வந்து 1000 மாத்தோம். 1000 மாத்தினா இப்ப நாங்க நேரத்தோட பியூர் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அங்க போயிட்டு பார்த்தா என்ன செய்யல, 925 தான் ஜான்வரியில ஒரு மாறல. அப்ப என்ன செஞ்சுக்கணும், கட்டாயம் இங்க மாத்தினா இங்க மாறணும் இல்லையா? அப்படியான ஒரு இஷ்யூ வந்து, ஒரு ப்ராப்ளம் வந்து இங்க பியூர் டேபிள் இருக்குது. இங்க மாத்தி என்ன செய்யாதீங்க, மெனுவலா ஆட்டோவாக மாறாது. ஸோ நாங்க என்ன செய்யணும்னா, இதை நாங்க தான் மெனுவலாக மாத்தோம். ரிஃப்ரெஷ் பண்ணுவதன் மூலமாக என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு இதை வந்து இங்க நடக்கிற சேஞ்சஸை இங்க என்ன சேஞ்ச் பண்ணினாலும் இங்க ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டோம் அப்படி சொன்னால் அங்க நடக்கிற சேஞ்ச் அப்படி இங்க மாறிடும். அப்ப எப்படி ரிஃப்ரெஷ் பண்ணு சொன்னா, ஒன்று நாங்க என்ன செய்யலாம், இதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ், இந்த இடத்துல வச்சு இந்த டேபிள்ல வச்சு நான் என்ன செய்யலாம், ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆப்ஷனை கொடுக்கலாம். அல்லது பிவோட் டேபிள் அனலைஸ் ஒரு ஆப்ஷன் மேல எனேபிள் ஆகிக்குது பாருங்க, டிசைன் பிவோட் டேபிள் அனலைஸ். இந்த இதுக்கு போனீங்கன்னு சொன்னா ரிஃப்ரெஷ் இந்த ஒரு ஆப்ஷன் தந்திப்பான். இதுல என்ன செய்யலாம், ரிஃப்ரெஷ் நீக்குது, ரிஃப்ரெஷ் ஆல் நீக்குது. ஸோ நாங்க எங்க இடத்துல கொடுத்தாலும் ரிஃப்ரெஷ் ஆலை கொடுத்து பார்ப்போம். பாருங்க, ஒட்டோவா என்ன செஞ்சுட்டு ₹1000 $1000 மாறிட்டு. அப்ப இதுல வரக்கூடிய முக்கியமான பிவோட் டேபிள்ல நீங்க முக்கியமா மைண்ட் பண்ணி வச்சுக்கொள்ள வேண்டியது,
இங்க நாங்க சம்டைம்ஸ் என்ன சரி சேஞ்சஸ் ஏற்படுத்தினோம் அப்படி சொன்னால் இங்க என்ன செய்யாது ஆட்டோவாக மாறாது. நாங்க தான் மெனுவலா வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும். ரிஃப்ரெஷ் பண்ணினா மட்டும்தான் அது மாறும். இல்லாட்டி அது நாங்க திருப்பி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் அது அதே அமௌண்ட் தான். பியூர் டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ அதே அமௌண்ட்ல தான் நான் இருப்பேன். ஓகேவா? இப்ப இது வந்து பியூர் டேபிள் சம்பந்தமான பேசிக்கான விஷயம். ஓகே. அடுத்து நாம பார்க்க போறது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தோம். அதே மாதிரி பிவோட் டேபிள் பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது நாங்க ஃபார்முலாஸ் சம்பந்தமாக பார்க்க போறோம். விலையும் கொள்ளணும் என்னன்னு சொன்னா எக்ஸலை பொறுத்தவரையில ரெண்டு வகையான மெயின் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன்று ஃபார்முலாஸ், தென் ஃபங்க்ஷன்ஸ். சரிதானே? ஃபார்முலாஸ்னு சொன்னால் எக்ஸலோட முக்கியமான ஃபீச்சர்ல ஒன்று தான் அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நியூமரிக்கல் டேட்டாஸ் என்ன செய்யறது, நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸோ டேட்டாஸை வந்து அங்கே கல்குலேட் பண்றது. கல்குலேட் பண்ணி எடுப்பதற்காக ஃபார்முலாஸ் யூஸ் பண்றது. ஃபார்முலாஸ்னு சொன்னா லேசா உங்களுக்கு விளங்கன்னு சொன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ். ஒன்று எட் பண்ணுவோம், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ஒரு டிவைட் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், இல்லாட்டி பவர் என்ன 2 to the power of 4 அப்படின்னு சொல்லி இந்த பவர்ஸ் காண்றது இல்லையா, அது மாதிரியான ஒர்க் செய்யறது. மேத்தமெட்டிக்கல் வேலைகளை ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் என்ன செய்யறது, செய்யறது தான் வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி செய்யறது. இப்போ பிளஸ் சிம்பால் யூஸ் பண்ணி நாங்கள் எட் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணக்குள்ள மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி டிவைட் பண்ணக்குள்ள ஃபோர்த் ஸ்லேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்படியாக என்ன செய்யறது, இந்த சயின்ஸை யூஸ் பண்ணி இந்த அடையாளங்கள் சிம்பால்ஸை யூஸ் பண்ணி நான் செய்யக்கூடிய ஒர்க் தான் வந்து ஃபார்முலாஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபார்முலாஸுக்கு போறோம் கொஞ்சம் அட்வான்ஸா போறது. ஃபார்முலாஸ்ங்கிறது ஒரு சைட், ஃபங்க்ஷன் சொன்னால் சில ப்ரீ டிஃபைன்டான ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வச்சுப்பாங்க. இதுல இருக்கிறதெல்லாம் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்க, ரீசன்ட்லி யூஸ்ட் இது அவ்வளோ ஃபங்க்ஷன். ஃபினான்ஷியல் இதெல்லாம் இப்போ இதுல இருக்கிற அவ்வளோமே ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் ஃபார்முலாஸ் இல்லை. ஓகே. அப்போ ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் ஃபார்முலாஸ்ங்கிறது நாங்கள் வந்து என்ன செய்யறோம், அந்த மெத்தமெட்டிக்கல் ஒர்க் செய்யறதுக்கான பிளஸ் மைனஸ் ஃபார்வர்ட் ஸ்லேஷ் அது மாதிரி ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணி அந்த ஒர்க் வேலை செஞ்சு கொள்ளும். அதுதான் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் சொன்னது இப்படி நாங்கள் என்ன செய்யறது, ஈக்குவல் நாங்கள் ஒரு ரெண்டு நம்பர்ஸை கூட்டுறதுக்கு சம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி எவரேஜ் காண்றதுக்கு எவரேஜ்ல அது யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி கவுண்ட், கவுண்ட் இஃப், அதே மாதிரி மேக்ஸ், மினிமம், மினிமம் காண்றது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸுக்கு மேல மினிமம் நம்பரை காண்றதுக்கு மின் என்றதை யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு டேட்டை கம்பேர் பண்ணி எடுக்கிற டேட்ல இருந்து இன்னொரு டேட்டை கழிக்கிறதுக்கு டேட் அட் இஃப் என்றதை யூஸ் பண்ணுவோம். அப்ப இப்படியெல்லாம் வர்றது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபார்முலாஸ் வேற, ஃபங்க்ஷன்ஸ் வேற. ஃபார்முலாஸ்ல நாங்க பேசிக்காக வந்து பார்க்கக்கூடிய விஷயம் தான் வந்து கூட்டல், கழித்தல், பிரித்தல், பெருக்கல். சரிதானே? இது மாதிரியான விஷயம் இப்ப எங்களுக்கு தெரியும் வந்து மெட்ஸ்ல ரொம்பவே யூஸ் பண்றது இதை மாதிரியான ஆபரேட்டர்ஸ் தான் இல்லையா, பிளஸ் மைனஸ். அதே மாதிரி தர ஒன்று நாங்க கூட்டுவதாக இருந்தா பிளஸ் யூஸ் பண்ணுவோம்,
கழிக்கிறதா இருந்தா மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஆஹ் பிரிக்கிறதா இருந்தது சொன்னால் forward slash. சரியா, இது யூஸ் பண்ணுவோம். பெருக்கிறதா இருந்தா தர யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து எக்ஸ்போனென்ஷியல் பவர், பவர் காண்றதுக்காக நான் என்ன செய்யறது, இந்த சைன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பவர் காண்றது சும்மா வெறும் சும்மா டூ டு பவர் ஆஃப் டூன்னு சொன்னா ரெண்டு மேல் ரெண்டு சொல்லி போடுவோம். ஓகே, இது வந்து மெட்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணுறது. இப்போ இங்க நாங்க இதே சைனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா பிளஸ்க்கு நாங்க பிளஸ்ஸே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் மைனஸுக்கு இதுல வந்து நாங்க பிளஸ்ஸுக்கு பிளஸ்ஸே யூஸ் பண்ணுவோம், மைனஸுக்கு மைனஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபார்வர்ட் ஸ்லேஷ் யூஸ் பண்ணுவோம் வகுத்தலுக்கு. தென் பெருக்கலுக்கு வந்து நாங்க எஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக வந்து ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், எக்ஸல், எந்த கம்ப்யூட்டரோட சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க் வந்து எஸ்ட்ரிக் யூஸ் பண்ணினால் பெருக்கல் என்னதுக்கான அடையாளம். அங்க போயிட்டு நாங்க தர தான் போட்டு பெருக்கணும்னு சொன்னா அங்க நீங்க என்ன செய்யாது, தர வந்து ஒர்க் ஆகாது. எக்ஸ் எக்ஸ் ஓகேவா, எக்ஸ் தானே தர, தர வந்து ஒர்க் ஆகாது. எஸ்ட்ரிக் யூஸ் பண்ணினா மட்டும்தான் எங்களுக்கு அந்த கால்குலேஷன் நடக்கும். சரிதானே? அடுத்த இதுக்கு நான் சொல்லுவோம் வந்து கேரட் அப்படின்றது சொல்லுவோம். கேரட், CAR, கேரட். சரிதானே? அந்த பவர், பவர் காண்றது கேரட் அப்படின்றது இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். சரி, அப்ப எந்த மேத்தமெட்டிக்கல் ஒர்க்கும் செய்யறதாக இருந்தா முதலாவது நாங்க அந்த செல்ல கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு மாத்தினதுக்கு பிறகுதான் என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான கல்குலேஷனை மேத்தமெட்டிக்கல் ஒர்க்கை செஞ்சு கொள்ளலாம். இதையும் இதுல இருந்து இப்ப 15 குவான்டிட்டிஸ், இந்த 15 குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டிக்கு பிரைஸ் யூனிட் வந்து $8.75. இப்போ 15க்கு எவ்வளோ வரும்னு சொல்லி இதுல ரெண்டையும் கூட்டித்தா, ரெண்டையும் பெருக்கித்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாது, சும்மா சொன்னே பெருக்கி தராது எங்களுக்கு. முதலாவது இந்த செல்ல என்ன செய்யணும், இந்த செல்லுக்குள்ள நாங்க வெளியே எடுக்கணும்னு சொன்னா இந்த செல்ல முதல்ல கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு மாத்தணும் கட்டாயம். கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு மாத்தினதுக்கு பிறகுதான் எங்களுக்கு என்ன செய்யுமாக்குரிய வெளியூ எங்களுக்கு சரியா தரும். அப்படி இல்லாம என்ன செய்யலாம், நாங்க இன்னைக்கு என்ன செய்யும், 15 தர 8.75 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா ஒன்றும் நடக்காது. ஏன், இந்த செல் வந்து கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு மாறல. ஸோ அப்போ நாங்கள் எந்த ஒரு கல்குலேஷன் வேலை செய்வதா இருந்தாலும், ஒரு ஃபார்முலாவை நான் யூஸ் பண்றதாக இருந்தாலும், ஒரு ஃபங்க்ஷனை, இவன் ஒரு ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ண போறோமாக இருந்தாலும் கட்டாயம் அந்த செல்லை நாங்கள் என்ன செய்யணும், கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு மாற்றணும். சரிதானே? அப்படி இல்லாம நாங்கள் என்னதான் கூட்டினாலும் பெருக்கினாலும் அந்த செல் கல்குலேஷன் ஃபார்மட்ல இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யாது, எங்களுக்கு வெளியே வரவே மாட்டேங்குது. ஓகேவா? வெறும் அது டெக்ஸ்டா மட்டும்தானே அது எடுத்துக்கணும். அப்ப எப்படி நாங்க கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு ஒரு செல்லை மாத்துறது? வெரி சிம்பிள். நான் என்ன செய்வோம், ஈக்குவல் சைனை மட்டும் நாங்க எட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த செல் இப்ப கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு மாறிட்டுன்றது அர்த்தம். சரிதானே? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன், இந்த ஈக்குவல் போடுறதுக்கான அர்த்தம் என்னென்னால் ஈக்குவலுக்கு பின்னால வரக்கூடிய வெளிவு வந்து இந்த செல்லிட வெளிவுக்கு பொருத்தும் அப்படின்னு சொல்ல வரதான் நீங்க கருத்து. ஈக்குவலுக்கு பின்னால வரக்கூடிய வேல்யூஸ், இப்ப நாங்க 15 தர 8.75 அடிச்சு அதை நாங்க பெருக்குவோமாக இருந்தால் அந்த பெருக்கி வார வெளிவு வந்து இந்த செல்லுடைய பெருமதி, இந்த செல்லுக்கு அந்த பெருமதி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரோம். சோ அதால தான் வந்து இந்த ஈக்குவல் சைன், முதலாவது இந்த செல்லை வந்து ஈக்குவல் சைன் போட்டு நாங்க என்ன செய்வோம், கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு அந்த செல்லை மாத்துவோம். அப்ப நீங்க ஒன்றை மைண்ட் பண்ணிக்கொள்ளும் என்னென்றால், நாங்க எந்த ஒரு கல்குலேஷன் ஒர்க் செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷனையோ ஃபார்முலாவையோ யூஸ் பண்ணுவதாக இருந்தாலும் முதலாவது நாங்க ஈக்குவல் சைன் போட்டுருவோம். என்னதான் ஈக்குவல் சைன் போடாட்டி நாங்க எங்களுக்கு அந்த இது வந்து ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஓகேவா? இப்ப நாங்க என்ன செய்வோம், ஒன்ஸ்
15. 15 தர 8.75. பாருங்க, நான் ஒட்டா என்ன செஞ்சுட்டு ஈக்குவல் சைன் கொடுத்து ரெண்டை பெருக்கினோடனே 131.25. அதுக்குரிய ஆன்சர் வெளியே வந்துடுச்சு. ஓகேவா? அது மாதிரி என்ன செய்யலாம் எங்களுக்கு 18 தர 2.5. அப்ப என்ன செய்வோம்? ஈக்குவல் 18 தர 2.59 கொடுத்தா அதுக்குரிய வேல்யூ என்ன செஞ்சிருது வந்துடும். ஓகேவா? இன்னைக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க நேரத்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஃபில் ஹேண்டில் படிச்சோம் இல்லையா? எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒட்டா வாங்கினை பிடிச்சி இழுத்துன்னு சொன்னா அவ்வளோத்தோட வெளியும் வந்துடும். சரி, இன்னைக்கு பிடிச்சி இழுத்துன்னு சொன்னால் அவ்வளோத்தோட வெளியும் வரும். இன்னைக்கு வந்து அதே வெளியும் வந்து கொப்பியும் ஆகி இருக்குது. என்னன்னு சொன்னால் இன்னைக்கு நாங்க ரெண்டு செல்ல கூட்டாம செல்ல கூடிய வெளிவை கூட்டினது காரணமா. சரியா? இப்ப நான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் இதே இதை சொல்றேன் பாருங்க. இப்ப நாங்க என்ன சரி, அப்ப செஞ்சுக்கிறோம்? இதுல வந்து சொல்லுங்க. செல்லுல நேம போட்டு பிளஸ் பண்ணா ஓகே. நேமா? ஓ, அப்படித்தான் ஓ, செய்ய போறோம். ஓ, ரெண்டாவது விஷயம் அது. ஓகேவா? அப்படி இப்ப பாருங்க. செஞ்சு ஃபேஸ் ஹேண்ட பிடிச்சிருக்கா ஓகே இருக்குமா? ஓகே ஆயிரும். ஓகே, பாருங்க. இப்ப நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? இன்னைக்கு செல்ட வெளிவு தான் கொடுத்திக்கிறோம் இல்லையா? 15 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 2.75 கொடுத்திக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் வெளிவு செல்ட நேம கொடுக்கல். அப்ப நான் ஃபெஸ்ட்டுக்கோடய உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லி தந்த செல்ட நேம நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, சொல்லி பழகிக்கொள்ளுங்க. செல்ட நேம ஐடென்டிஃபை பண்ண பழகிக்கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல தான் அவர் தேவைப்படுவார். ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நாங்க கிரியேட் பண்ற டைம்ல கட்டாயம் செல் நேம் தெரிஞ்சுக்கணும். B4 தென் C4 ரெண்டு பேரையும் தான் இப்ப என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். இன்னைக்கு நாங்க வெளிவை கொடுத்து நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? B4 அண்ட் C4 கொடுத்து மல்டிப்ளை பண்ணித்தான்னு சொல்ல போறோம். சரிதானே? இப்ப பாருங்க. ஈக்குவல் ஒன்ஸ் எப்படி நாங்க வந்து B4 கிளிக் பண்ண தேவை, எந்த பெருமதியை பெருக்க போறோமோ அதை கொடுப்போம். அந்த கல்குலேஷன் உரிய வெளியே கொடுப்போம். இந்த இதை கிளிக் பண்ணுவோம். தென் என்ன அடையாளம்? பெருக்கல். யாரை பெருக்க போறோம்? இவர். ஓகேவா? கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தோன்னு சொன்னா அதே ஆன்சர் என்ன செஞ்சிக்கு எங்களுக்கு இங்க வந்து. இப்ப நாங்க இதை ஃபில் ஹேண்டில் பண்ணி பார்ப்போம். என்ன செஞ்சுக்குது? இப்ப சரி ஆன்சர் வருது இல்லையா? இங்கேன்னு சரி ஆன்சர் வரல. இன்னைக்கு வந்து நாங்க வெளியே தான் கொடுத்து முடுக்கிக்கிற இன்புட்டை தான் கொடுத்தீங்க. இங்க வந்து என்ன செஞ்சுக்கிறோம்? இங்க வந்து செல் அட்ரஸை கொடுத்திக்கிறோம். செல் அட்ரஸை கொடுத்ததுனால எங்களை எனர்ஜி ஃபில் ஹேண்டில் லேசா வந்திக்கு. ஓகேவா? அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம். அப்ப உங்களுக்கு எந்த வேயால செஞ்சா ப்ராப்பரா அந்த வேர்க்கை செய்யலாம்னு விளங்குது தானே? நாங்க வந்து செல் அட்ரஸை கொடுத்து செய்யற வேலை தான் வந்து ப்ராப்பர் வே. அப்படி இல்லாம நாங்க வெளியே சும்மா என்ன செய்யலாம்? எங்களுக்கு விரும்பின மாதிரி இப்ப ரெண்டையும் அஞ்சையும் கூட்டித்தான்னு சொன்னா அது கூட்டி தரும். ஆனா அதுல ஒரு பெருமதி ஒன்று, ஒரு வேர்த் ஒன்று இருக்காது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதுல நாங்க சம்டைம்ஸ் சேஞ்ச் பண்ணின்னு சொன்னா இதுல என்ன செய்ய போறோம்? இப்ப இதை வந்து 20 மாத்துறேன். 20 மாத்தின என்ன செய்யணும்? இங்க இருக்கிறவர் மாறணும், இங்க இருக்கிறவர் மாறணும். ஆனா பாருங்க யாரு மாறாருன்னு பாருங்க. இங்க இருக்கிறவர் மட்டும்தான் மாறுறார். ஏன் இவரு மாறல்? நாங்க ஏன் இவர்ல கொடுத்த வெளிவு வந்து 15 செல் என்ன செய்யலது எடுத்துக்கொள்ளல. சோ நாங்க இந்த கல்குலேஷன் ஃபார்மட் செய்யற ரெண்டு வே இருக்குது. ஒன்று வந்து அந்த சேஞ்ச் ஆகாம இருக்குமா இருந்தா அந்த வெளியே கொடுத்து என்ன செய்யலாம்? எங்களுக்கு அதுக்குரிய கல்குலேஷனை செஞ்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லாம அதை விட ப்ராப்பரா நாங்க செய்வதாக இருந்தால் சரியான வழி வந்து என்ன? செல் அட்ரஸை நாங்க கிளிக் பண்ணி செய்யறது. இப்ப பாருங்க, நீ B4 மல்டிப்ளை பை C4 இப்படி கொடுத்தா நாங்க இதுல என்ன சேஞ்ச் பண்ணினாலும் இங்க ஒட்டோவா என்ன செய்யும்? மாறிட்டே இருக்கு. இப்ப நாங்க பாருங்க, இதுல 15 கொடுத்தாலும் என்ன செய்யுது? எங்களுக்கு அதுக்குரிய வெளிவு வந்து சேஞ்ச் ஆயிட்டு. இங்க என்ன செய்யல? எந்த ஒரு சேஞ்சும் நடக்கல. இங்க இன்னைக்கு சேஞ்ச் ஆகாது. ஏன்? நாங்க இன்னைக்கு வெளிவை மட்டும்தான் கொடுத்திக்கிற முடிய செல் அட்ரஸை கொடுக்கல. இவர் வந்து என்னத்தை பார்ப்பாரு? இதுக்குள்ள இருக்கிற வெளிவை மட்டும்தான் பார்ப்பாரு. ஆனா இவர் என்ன பார்ப்பாரு? இந்த செல்லில் என்ன இருக்கிறாரு? B4 என்ன இருக்கிறாரு? B4 50 மாறிட்டா உடனே அவருக்குரிய வெளிவை மாத்துவார். B4 100 மாறிட்டா ஓகே, உடனடியாக அவரு அவருக்குரிய வெளிவை மாத்தி பின்னிக்கிறாரு, பெருக்குவார். அப்ப நாங்க எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் கரெக்டா என்ன செய்யணும்? செல் அட்ரஸை யூஸ் பண்ணி எங்களோட ஒர்க்கை செய்யறதுக்கூடியதா இருந்தால் தான் அது ப்ராப்பர் வேயாக இருக்கும். எங்களுக்கு ரொம்பவே எங்களோட ஒர்க்கை செஞ்சு கொள்ளுறது ஈஸியாகவும் இருக்கு. இப்ப பாருங்க, ஜூன் பட்ஜெட், ஜூலை பட்ஜெட். இப்ப என்ன செய்வோம்? நாங்க ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுவோம். முதல்ல என்ன செய்யறோம்? இவர்
இவரை என்ன செய்ய போறோம், எட் பண்ண போறோம். கீழே 1500, 2700. சம்டைம்ஸ் ஜூன் பட்ஜெட் வந்து என்ன செஞ்சுட்டு சேஞ்ச் ஆகிட்டு இவரை வந்து என்ன செய்யறாங்க, ஒரு 10,000 அப்படின்னு போட்டோன்னு சொன்னா என்ன செய்யுது, ஒட்டோவாக கீழே வந்து டோட்டல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். இல்லாம அதுக்கு மாத்தமா நாங்க இவர்ல கொடுத்த மாதிரி என்ன செய்ய போறோம், இன்னைக்கு 10,000, 10,000 கொடுத்து பிளஸ் 100 and 500 கொடுத்து 1,500 கொடுத்தோன்னு சொன்னால் என்ன செய்யும், 11,500ல இருந்து எப்ப என்ன அப்படியே தணிக்க போகுது. நான் என்ன வெளியுவை மாத்தினாலும் அது என்ன செய்யாது, மாறாது. ஓகேவா? அப்ப இன்னைக்கு நீங்க மைண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்குமான டிஃப்ரெண்ட், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது வரைக்கும். செல் அட்ரஸ் யூஸ் பண்ணி நான் கல்குலேஷன் செய்வதற்கும் வெளியூஸை யூஸ் பண்ணி நாங்க கல்குலேஷன் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெளியூஸை யூஸ் பண்ணி செய்யறோம், பிரச்சனை இல்லை. எப்ப வெளியூஸ் வந்து மாறாட்டி அப்படியே கன்சனண்டா அப்படியே இருக்குமாக இருந்தேன்னு சொன்னா என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த வெளியை வச்சு அவுட்புட் எடுக்கலாம். ஆனா வெளியூ மாத்தணும் அப்படியான தேவை இருக்குமா இருந்தா கட்டாயம் வந்து நான் என்ன செய்யணும், செல் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நாங்க கட்டாயம் எங்களோட ஒர்க்ஸை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போனா நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, இன்னைக்கு வந்து 20 அப்படின்னு ஒரு வெளியே கொடுத்திட்டு, ஓகேவா? இந்த 20 வந்து இன்னைக்கு இந்த 20 வந்து நான் என்ன செய்ய போறோம், இந்த 20யோட ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 20ஐயும் 30ஐயும் என்ன செய்யறோம், நாங்க சம் பண்றோம், போட்டுறோம். அக்குரேலி 15 வருது. ஓகேவா? அடுத்து இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறோம், 30ல இருந்து 20ஐ மைனஸ் பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம். ஆன்சர் வந்து 10 வருது. தென் ஈக்குவல் 20 என்ன செய்யறோம், டிவைட் பண்றோம் 2ஆல. சரியா? 20ஐ டிவைட் பண்றோம் 2ஆல. ஆன்சர் வந்து 10. ஓகேவா? தென் ஈக்குவல் 20ஐ வந்து பெருக்குறோம் 2ஆல, ஈக்குவல் 40. ஓகே. அதே மாதிரி இன்னொன்று சொன்னா எக்ஸ்பானன்ஷியல் இல்லையா, பவர். இப்ப பவருக்கு எப்படி கொடுக்கலாம், எங்களுக்கு ஒட்டாவா கொடுத்தா வரும் 2 to the power 5, 32. ரெண்டு 5 தரம் பெருக்கினா என்ன செய்யும், 32 தான் இல்லையா? 2 தர 2 தர 2 தர 2, 32. அப்ப ஆன்சர் தான் இது. எக்ஸ்பானன்ஷியல் அடுக்கு காண்ட டைம்ல நாங்க என்ன செய்வோம், இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். சரிதானே? இந்த எக்ஸ்பானன்ஷியல் அடையாளம் என்ன, உங்களுக்கு கீபோர்ட்ல வந்து என்ன கீபோர்டில் நம்பர் 6ல இருக்குது, நியூமரிக் பேட்ல மேலே ஷிஃப்டோட 6 கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த இது எனபிள் ஆகும். எல்லா இடத்துலையும் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் வந்து பவர் காண்டத்துக்கான கல்குலேஷன் ஃபார்மட். ஓகேவா? கொடுத்து நான் என்ன செய்யும், ஒன்ஸ் என்டர் கொடுத்தோன்னே அதுக்குரிய ஆன்சர் என்ன செய்யும் எங்களுக்கு வரும். இந்த இடத்துல வந்து நாங்க ஃபார்முலா கொடுத்துட்டு கட்டாம என்டர் கொடுக்கணும். சரிதானே? பிவோட் டேபிள்ல நேரத்தோட வந்து ஒருத்தர் கேட்டாங்க என்ன என்டர் கொடுக்கணும், அங்க கொடுக்கறது அவசியம் இல்லை. ஃபார்முலாஸ் நான் கல்குலேஷன் பண்ற டைம்ல அந்த ஃபார்முலாவை நான் சரியா செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும், அது அன்னைக்கு ரன் ஆகும். ஓகேவா? அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நாங்க இதை கிளாஸ் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க என்னடா,
சரி பாருங்க. அப்ப நாங்க இந்த கல்குலேஷன் சம்பந்தமா படிக்கிற டைம்ல இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சிக்கும் இருந்தாலும் ஒரு ஞாபகம் மூட்டலுக்காண்டி என்ன செய்யணும் இங்க நீ சொல்லிட்டு போறேன். எக்ஸல்லையும் நாங்க பொதுவா மெத்ஸ்ல படிக்கிற டைம்ல நாங்க நிறைய ஈக்குவேஷன்ஸ் வார டைம்ல என்ன செய்வோம், பொட்மாஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா? பொட்மாஸ் யூஸ் பண்ணித்தான் அந்த ஒர்க்கை செய்வோம். அதே மாதிரி தான் எக்ஸல்லையும் நாங்க ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி ஃபார்முலா இப்படி நாங்க நேரத்தோட பார்த்து அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ற டைம்ல கட்டாயம் எக்ஸல் என்ன செய்யும், பொட்மாஸ் அடிப்படையில தான் அது ஒர்க்கை செஞ்சு கொள்ளும். சரிதானே? முதலாவது பிரேக்கெட் இல்லாம ஆக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பானன்ஷியல் இருந்தால் மடங்குகள் இருந்தால் அதை இல்லாமல் ஆக்கும். அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்தா மல்டிப்ளிகேஷன் பண்ணும், டிவிஷன் ஃபர்ஸ்ட் வந்தா டிவைட் பண்ணும். ஓகேவா? அடுத்து எடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், இதன்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்குரிய ஒர்க்கை செய்யும். இதான் வந்து பொதுவா வந்து நான் மெட்ஸ்ல யூஸ் பண்றது மாதிரி தான் இங்கேயும் கட்டாயம் என்ன செய்யும், எக்ஸல் வந்து இதுக்கு ஏத்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணி எங்களுக்கு ஆன்சர் தரும். சரிதானே? இன்னைக்கு வந்து மெட்ஸ்ல படிச்ச ஒரு பேசிக்கான விஷயம் தான் இது. அப்ப இதை பாருங்க, உங்களுக்கு இந்த ஸ்லைட் விளங்குன்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க, எக்ஸல் calculates formulas based on the following order of operations. பின்வரக்கூடிய அடிப்படையில தான் என்ன செய்யும், எக்ஸல் வந்து அதுக்குரிய ஃபார்முலாஸை வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். முதலாவது வந்து பாருங்க, ஆப்ரேஷன் enclosed in parentheses. இப்ப எங்களுக்கு இங்க நீ லேசா சொல்லிக்கிறாங்க, இதை லேசா வச்சு ஞாபகம் வச்சு, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை டியர் ஆண்ட் சாலி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லிக்கிறாங்க. பின்னு சொன்னால் parentheses. parentheses மீன் bracket. பட் மாஸ்ல வர பி மீன் parentheses. ஓகேவா? அங்க பிராக்கெட்னு சொல்லுவோம், இங்க parentheses. நாங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்து சொன்னாங்க பிராக்கெட் அப்படின்னு சொல்லி டீக்கிறல parenthesesன்னு சொல்லுவோம். என்ன காரணம் சொன்னால் பிராக்கெட்ல வந்து நிறைய வித்தியாசமான பிராக்கெட் சீக்குது. சரிதானே? சொல்வதா இருந்தா எங்களுக்கு தெரிஞ்ச பிராக்கெட் வந்து பெரும்பாலும் இது தெரிஞ்சுக்கும் இல்லையா? இது வந்து பிராக்கெட், இதுக்கு நாங்க பிராக்கெட்னு தான் சொல்லுவோம். அடுத்து வந்து இதுக்கும் நாங்க பிராக்கெட்னு தான் சொல்லுவோம், இதுக்கும் பிராக்கெட்னு தான் சொல்லுவோம். அடுத்தது இதுக்கும் பிராக்கெட்னு தான் சொல்ல போறோம். சரிதானே? என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு நாங்க சொல்றது வந்து பிராக்கெட் என்று சொல்றதை விட ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்றது, அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில பொதுவாக யூஸ் பண்ணுவோம், பெராந்தசிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிதான்? இன்னைக்கு இது பாருங்க, பெராந்தசிஸ் பெராந்தசிஸ். ஓகே, பெராந்தசிஸ். இவருக்கு நாங்க சொல்லுவோம் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவருக்கு நான் சொல்றது வந்து கேர்லி பிரேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் இவர் வந்து ஆங்கிள் பிராக்கெட், ஆங்கிள். சரியா? அந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் யூஸ் பண்ணுவோம் தானே. இதுல HTML படிச்சிருந்தேன்னு நான் தெரிஞ்சிக்கும். சம்டைம்ஸ் HTML டெக்ஸ்ட் வந்து இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல தானே செய்வோம் நாங்க, இது ரெண்டுக்கு நடுவுல தான் HTML கோட் டைப் பண்ணுவோம். HTML டெவலப்மெண்ட் படிக்கிற டைம்ல படிச்சீங்கன்னா தெரிஞ்சிக்கும். ஓகே, அப்ப இது வந்து இந்த HTML கூடுதல ஐடில வந்து ப்ரோக்ராமிங் டைப் சைட்ல வந்து இந்த இது வந்து HTML யூஸ் பண்ணுவோம். இது வந்து பெராந்தசிஸ் சொல்லுவோம். பொதுவாக வந்து கோடிங்ல எல்லாம் நிறையவே பைத்தன்ல எல்லாம் இது ரொம்ப யூஸ் பண்ணுவோம். தென் இது வந்து ஜாவால யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இவர் வந்து பெருசா ப்ரோக்ராமிங்ல யூஸ் ஆகுறதான்னு எனக்கு தெரியாது. ஓகே, இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் கோடிங்ல யூஸ் ஆகும். அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த மாதிரியான பிராக்கெட்ஸ் என்ன சரி இருந்தால் முதலாவது என்ன செய்யும், இந்த ஒர்க்கை தான் முதலாவது எக்ஸல் வந்து செய்யும். இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் ரெண்டாவது என்னத்து பார்ப்பாரு, எக்ஸ்போனன்ஷியல் கல்குலேஷன். மடங்குகள் இருந்தா 3 2 அடுக்கு இப்படி இருந்துச்சுன்னா இதை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்வார். ஓகேவா? தென் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன், இதுல விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட், இதுல எது பெருக்கல் பிரித்தல் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை செய்வார். தென் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை செய்வார். அப்ப நான் இதேன்னு சொல்றேன்னு சொன்னேன், இன்னைக்கு நாங்க எக்ஸல்ல ஒரு கால்குலேஷன் வேலை செஞ்சுட்டு என்ன விட பிள்ளையா வந்து இங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அது ஓர் நாங்க எங்களோட ஃபார்முலா பிள்ளையா கொடுத்துட்டு விட வந்து இப்படி வருது இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அப்ப இதை நாங்க சரியா விலையும் கொண்டாதான் எங்களுக்கு என்ன செய்யும், இன்னைக்கு இந்த பிரச்சனை தான் நடக்குது அப்படின்றது விலையும் கொள்ளலாம். அப்ப முதலாவது பெராந்தசிஸ் பிராக்கெட், இந்த பிராக்கெட்டை அது கால்குலேட் பண்ணி எடுக்கும். தென் எக்ஸ்போனன்ஷியல் ரெண்டாவது வந்து என்ன செய்யும்,
மடங்கு சொல்றது அதை பார்க்கும். மூணாவது வந்து பெருக்கல் பிரித்தல். நாலாவது வந்து கூட்டல் கழித்தல். இப்ப எங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கிறாங்க பாருங்க. யூசிங் தி ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் தந்திக்கிறான். 10 சக 6 சய 3 பிராக்கெட்டுக்குள்ள பிரிக்க போறோம். 2 அடுக்கு தர 4 சய 1. முதலாவது பெராந்தசிஸ். இதுல பெராந்தசிஸ் எங்க இருக்குது? இது இல்லையா? 6 சய 3. அப்ப இதை ரெண்டையும் நாங்க முதலாவது செஞ்சோன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 10 + 3 divided by 2 to the power 2 multiplied by 4 minus 1. ஓகேவா? அப்ப இது வந்து பெராந்தசிஸ் முதலாவது நான் என்ன செய்யறேன்? நான் எடுக்கிறேன். அப்ப முதலாவது காட்டிக்கிறேன் பெராந்தசிஸ் எடுக்கட்டாம். முதலாவது பெராந்தசிஸ் செய்யுங்க. அப்ப பெராந்தசிஸ் செஞ்சு எப்படி எங்களுக்கு ஆன்சர் வரும்? இதுதான் எங்களுக்கு ஆன்சர். 10 + 3 இதுதான் எங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? தென் எக்ஸ்போனன்ஷியல் செய்யட்டாம். மடங்கு அடுத்தது என்ன செய்யட்டாம்? கால்குலேட் பண்ணி எடுக்கும். இது அப்படியே வச்சுட்டு இப்ப 10 சக 3ன்னு சொல்லிட்டு 13ன்னு சொல்லி கூட்டி போட்டு மிச்சத்தை செஞ்சா எங்களுக்கு ஆன்சர் பிழையா தான் வரும். ஒரு காலம் என்ன செய்யாது? சரியா வரும். அன்னைக்கு பிழைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரை நாங்கள் கட்டாயம் we should follow this. ஓகேவா? ரெண்டாவது வந்து எக்ஸ்போனன்ஷியல். அப்போ அவரை நாங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் வந்து 10 + 3. அதே மாதிரி 2 தர 2 அடுக்கு 4. இங்கே இருந்த 4 தர 4 சய 1. தென் அடுத்து என்ன செய்வோம்? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை செய்வோம். இப்போ இதுல பெருக்கல் வந்திக்கிறதா பிரித்தல் வந்திக்க? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பிரித்தல். ஸோ என்ன செய்வோம்? நாங்கள் இந்த பிரித்தலை செஞ்சுட்டு அப்புறம் பெருக்கலை செய்வோம். ஓகேவா? பாருங்க, பிரிச்சுக்கிறாங்க. 10 சக 3 3 4 பிரிச்சுன்னு சொன்னா 0.75 இதுதான் ஆன்சர். ஓகேவா? தென் அப்புறம் இதை பெருக்குறாங்க. பெருக்கினு சொன்னா என்ன ஆன்சர்? 3 3 - 1. தென் இப்ப கூட்டல் கழித்தல் எது ஃபர்ஸ்ட் வந்து இது கூட்டல். ஸோ 10 + 3 13 - 1 13 - 1 என்ன 12. ஓகேவா? அப்ப இந்த ஆர்டர் என்ன செய்யணும்? கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாட்டி நாங்க வந்து என்னதான் ஃபார்முலா அங்க கொடுத்தாலும் கட்டாயம் அங்க வந்து எரர்ஸ் அன்னைக்கு கல்குலேஷன் நடந்தாலும் எங்களுக்கு ராங் ஆன்சர் தான் அன்னைக்கு வரப்போகுது. ஓகேவா? ஓகே. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு விளங்கிக்கு நினைக்கிறேன். நீங்க கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளுங்க, நான் செஞ்சுக்கணும். இன்னைக்கு நாங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தோம். அதே மாதிரி பிவோட் டேபிள் பார்த்தோம். தென் ஃபார்முலாஸ் சம்பந்தமாக அந்த கல்குலேஷன் சம்பந்தமான விஷயங்கள். அதில் முக்கியமாக சொன்னது வந்து நாங்க எந்த ஒரு கல்குலேஷன் ஒர்க் செய்வதாக இருந்தாலும் கட்டாயம் எங்களோட செல்லை வந்து என்ன செய்யணும்? கல்குலேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். கல்குலேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்துறதாக இருந்தால் ஈக்குவல் சைன் கொடுத்து நான் என்ன செய்வோம்? அந்த செல்ல கல்குலேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான ஒர்க் அன்னைக்கு செய்வோம். ஓகேவா? தென் கல்குலேஷன் ஃபார்மேட்ல 2 விஷயம் இருக்குது. ஒன்று நாங்கள் வெல்யூஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஓர் ஈவன் செல் அட்ரஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். நாங்கள் செல் அட்ரஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணது தான் ஒரு எஃபிஷியன்டான ப்ராப்பரான வே என்றதை மைண்ட் பண்ணிக்கணும். தென் கடைசியாக நாங்கள் சொன்னது வந்து ஆப்ரேஷன்ஸ், ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். நாங்கள் ஆப்ரேஷன் செய்யக்குள்ள வந்து கட்டாயம் ஆர்டரை என்ன செஞ்சுக்கணும்? ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? இப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்து சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் சொன்னோம் இல்லையா? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை டியர் ஆண்ட் சலி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னோம். அப்போ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த பீக்குரிய அர்த்தம் என்ன? பராந்தசிஸ். ஈக்குரிய அர்த்தம் வந்து எக்ஸ்பானன்ஷியல். எம் வந்து மைல வர எம் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அப்ப இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்வோம் இல்லையா? ஓகேவா? இந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். கொஞ்சம் இருங்க. pivot table and conditional formatting. Pivot table, conditional formatting and formulas. Okay, right. நீங்க அந்த கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா ஒர்க் பண்ணி பாருங்க. Condition. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஃபைல் 3 அனுப்பிக்கிறேன். என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணி கட்டாயம் ஒர்க் பண்ணி பாருங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், pivot table, தென்
formulas. Okay, thank you.